வயிறு எரியுதியா? யோ கமிஷனர், என் மகனை கொண்டவன் என் கையால தான் சாகணும். அவனை தப்பிக்க விட்ட நீ கெட்ட. ஹைவேல இருக்கிற செக் போஸ்ட் எல்லாம் உஷார் பண்ணி அவனை உயிரோட பிடிங்க. செக் போஸ்ட் ஓபன் பண்ண பிறகு வெளிப்புடுறியா? சார் போலீஸ் எங்களை தான் தேடுறாங்க. தேடட்டும். இங்க வந்து எங்களை பிடிச்சிருவாங்க. பிடிக்கட்டும். சார் பிடிக்கணும்னு விதி இருந்தா என்னவா பண்றது? பேசாம 2 பேரும் பேக் சீட்ல போட்டு தூங்குங்க. G.O.A.T வாயாங்க. இந்த போட்டோல இருக்கிற அக்யூஸ் சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆனதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லா வண்டியும் ஒண்ணு விடாம கிளியரா செக் பண்ணுங்க. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னையா? இன்னத்துக்கு சார் தேவையில்லாத செக் பண்ணுன்னு உயிர் எடுக்கிறீங்க? ஏன்? இந்த செக் போஸ்ட்டை தாண்டியாச்சுனாக்கா அடுத்த ஸ்டேட். நம்ம கம்முன்னு விட்டோம்னாக்கா அவன் அங்கே போடுவான், அவங்க பிடிச்சிக்குவாங்க. நாம என்னத்துக்கு தேவையில்லாமல் அவனை பிடிச்சி கோழிக்கறி வாங்கி கொடுத்து கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சு கிடக்கணும். யோ அக்யூஸ் பிடிக்க போயா? ஏந்திரப்பா ஏந்திர, என்ன தூங்கின வண்டி ஓட்டுறேன்? நம்ம என்னத்த ஏன்னா வணக்கண்ணா. வணக்கம் ஏட்டு, எப்படி இருக்கிற? அப்படியே தாங்கிறேன். என்ன அதுக்குள்ள ஐஜி ஆயிட போறேன். ஏடா பெருமாள், நீ எப்படி இருக்க? இப்போ டியூட்டில இருக்கேன். டியூட்டி பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிரு. அது ஏன் டென்ஷன் ஆகுற? வண்டியில என்ன இருக்கு? வண்டியில முன்னாடி இன்ஜின் இருக்குது, பின்னாடி டிக்கி இருக்குது, உள்ள சீட் இருக்குது, வெளியே வீல் இருக்குது. தள்ளி நில் ஏறி இருக்கு. எல்லி மாதிரி பதில் சொன்னா. யோ சுமாரியா? நான் கிண்டலா? நக்கல். தூங்கி எழுப்பி இந்த மாதிரி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டா என்னன்னா பதில் சொல்லுவேன். பேக் டோர் ஓபன் பண்ணு. என்ன யோசிக்கிற? ஓபன் பண்ணு. பண்ணுவார் சார். என்னத்துக்கு கத்தினுக்கிறீங்க? ஐயப்பா, கார்ல அடிப்பட்டு செத்தானா கௌரதியா இருக்கும், டோர்ல அடிப்பட்டு செத்தா ரொம்ப கேவலம். படாத இடத்துல பட்டுருச்சுண்ணா. நான் உடனே லீவ் போட்டுட்டேன் சார். யோ போய் பாரியா. என்னத்த பாக்குறது சார்? சீட்டு கிளீன் ஆகுது சார், ஒருத்தர் இல்ல. டிக்கியை ஓபன் பண்ணு. சாவி இல்ல சார். சாவி இல்லைன்னு சொல்றாருன்னா டோரை திறக்க முடியாத அர்த்தம். வாங்க சார், லீவ் போட்டு போடலாம். யோ உடச்சு ஓபன் பண்ணியா? இவர் கூட பெரிய துன்பமாகுதுண்ணா எனக்கு. வாங்க சார், கடப்பாறை எடுத்துன்னு வரேன். பிரசவ வலின்றது இப்படிதான் இருக்கு போல இருக்குது. போலீஸ்காரல பூட்டு உடைக்க வைக்கிறீங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. சாவி இல்லைன்னு தான் சொன்னேன், பூட்டி இருக்கு நான் சொன்னேன். ஒன்னும் இல்லை. இதுக்கு நான் பேசாத வீட்டுக்கு போய் மாவனா ஆட்டிருப்பேன். யோ வாயா. உள்ள என்ன அழுக சத்தம்? பையனுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. டெட் பாடி இருக்கிற வண்டியில பாட்டு சத்தமா கேட்கும், அழுகுற சத்தம் தான் கேட்கும். கரெக்ட். நீ போனா அவரு வேஸ்ட் பிட்டு. போ 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 போ, வண்டி எடு, பாடியை பார்த்துட்டு போ போ. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டோமா என்ன? டேய் ரவி, எந்திரா. சார் பெங்களூர் வந்துட்டோம். சந்தியா, இதான் விதான் சௌதா. நைட்ல எவ்வளவு அழகா இருக்கு பாரு. பாருங்க பாருங்க, மெட்ராஸ்ல கொலை பண்ணவனை கூட்டிட்டு வந்து பெங்களூரை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. बारा स्टेशन गए संध्या इंस्पेक्टर संध्या अत्ता जीपना सर रवि पुलिस புடிச்சிட்டு போறாங்க சார் அங்க பாருங்க ரவி போலீஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றேன் நீங்க சைலண்டா இருக்கீங்க நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் நீ ஒரு போலீஸ் ஆபீசரா அட பாவி நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம் எங்களை நம்ப வச்சு இப்படி போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க போறவனை காப்பாத்து ஏன் பண்ணீங்க கடந்த 12ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் 4 பேரை சுட்டுக் கொன்ற வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளியான ரவிசங்கரை நேற்றிரவு பெங்களூரில் கர்நாடக போலீசார் கைது செய்தனர். குற்றவாளியின் சார்பாக பிரபல கிரிமினல் லாயர் திரு சுக்ரன் ஆஜராகிறார். அப்படி போடு. சுக்ரன் ஆஜராகிறாருன்னா நிச்சயமா அந்த பையனை காப்பாத்திடுவாரு. அதை எப்படா காப்பாற்ற முடியும்? என்னடா சுத்தம் மஞ்சமாக்கானா இருக்கிற? போன வருஷம் மவுண்ட் ரோட்ல 1000 பேர் முன்னாடி கை வேற கால் வேற ஒரு பெரிய ரவுடியை வெட்டி கொண்டானே, அந்த கேஸே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டார் நம்ம சுக்ரன் சார். இந்த கேஸ் எல்லாம் அவருக்கு 4 நாள் பிஸ்கோத் மாதிரிடா. ஏய் என்ன நாளைக்கு சுக்ரன் கோர்ட்ல ஜெயிச்சிருவாரா? ஏய் யாரை பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? அவர் எந்த கேஸ்ல தோத்துருக்காரு, இந்த கேஸ்ல தோத்து போறதுக்கு நாளைக்கு கோர்ட்ல வந்து பாருடே, பல பேர் டவுசர் அவுக்க போறாரு.
ஏய் சந்தியா, என்னது? உங்களை நான் கண்டபடி திட்டிட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களை நம்பாம சட்டுன்னு சந்தேகப்பட்டுட்டேன். ஐம் சாரி. என்னை நம்பி கெட்டவங்க யாருமே இல்லைம்மா. நல்லவங்க வாழணும், கெட்டவங்க அழியணும்னு நான் ஒரு யுத்தமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தர்ம யுத்தத்தில் நான் இழந்தது ஏராளம். அதை பற்றிலாம் கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் நான் சுற்றி சுற்றி ஒன்ன மான்குட்டி என் தங்கச்சி, அவளை இழந்ததான் என்னால் தாங்கிக்க முடியல. ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் ரவியை காப்பாற்றி உன் கூட வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சுக்ரன் சார், நீங்க தானே இந்த கேஸ்ல ஆஜராக போறீங்க. ஒரு நல்லவனை காப்பாற்றணுமா வேணாமா? 4 பேர் கொன்னவனை எப்படி நல்லவன் சொல்றீங்க சார்? கொலை செய்யப்பட்டவங்க கெட்டவங்க, உண்மைதானே? ஆமா சார். அப்போ கொன்னவன் நல்லவனா தானே இருக்க முடியும்? சார், கோர்ட்டுக்குள்ள கொலை நடந்திருக்கு, பப்ளிக்லாம் வேற பாத்துருக்காங்க. அது எப்படி நீங்க இல்லன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க சார்? அது இப்பயே சொல்லிட்டா த்ரில்லு போயிடும். உங்களுக்கு ஆபத்து வரும்னு பயம் இல்லையா சார்? பயம் நெஞ்சுக்கு இல்ல, என் நிழலுக்கும் வராது. சார், இந்த கேஸ்ல ஜெயிப்பீங்களா? நியாயம் எப்பவும் தோக்காது. அப்படின்னா 4 பேரை கொண்டு வந்து நியாயமா? சில குற்றங்களுக்கு பின்னாடி ஒரு நியாயமும் இருக்கும். சார், ஒரு கேள்வி கேட்கலாமா? நிஜத்தை நிழலாக்குறது உங்க தொழில், நிழலை கூட நிஜமாக்குறது ஏன் தொழில். கேளுங்க சார். கொலைகாரன்னு தெரிஞ்சும் அவனை எப்படி சார் காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? அவன் கொலை செஞ்சதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்லை சார், அதை போட்டோ எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். குட் ஜாப். பதில் சொல்லாம போறீங்க சார்? பதில் கோர்ட்ல. டேய், சுக்கிரன் கோர்ட்ல வாயை திறந்தா நம்ம வாய் முடிக்கும். அவன் கோர்ட்டுக்கு போக கூடாது. அவனுக்குன்னு தனியா திரிய கிள்ளி ஒரு தீபாவளி கொண்டாடிடுறான். ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, ஐயா, தேங்க்ஸ் சார். தலைவா, முடிச்சிட்டேன். இன்னும் 30 செகண்ட்ல சுக்கிரனுக்கு உயிரோட கொல்லி. கார் வெடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுக்கிரன் சாம்பலோட வர. சுக்கிரன் உயிரோட பைக்ல போறான், எப்படின்னு தெரியலையே. என்ன விளையாடி முடிச்சாச்சா? நிஜ விளையாட்டு இனிமே தான் ஆரம்பம். 100 கோடி ரூபாய் போட்டு கட்ட ஃபேக்டரிடா இது. 100 கூலிக்கார பசங்களுக்காக வாதாடி இழுத்து மூடி சீல் வச்சுட்டல. ஏழைங்களுக்காக வாதாடுறதும் எதிரிங்களை பந்தாடுறதும் என் பழக்கம். 3 வருஷமா இந்த ஃபேக்டரி மூடி கிடக்கு. மிஷினெல்லாம் கூட துருபிடிச்சு போச்சு. இந்த துருபிடிச்ச ஃபேக்டரியில உரு தெரியாம உன்னை புதைக்கத்தாண்ட இங்க கொண்டு வந்தேன். நீ துரத்துன நெருப்பு தான் உன்னை எரிக்க வந்தது. நெருப்பு ஃபூன்னு ஊதி அணைச்சிருவேன். ஊதி அணைக்கிறதுக்கு உன் வீட்டு சமயக்கட்டு நெருப்பு இல்ல, எரிமலை. எரிமலைக்கு முன்னாடி தீக்குச்சி கொளுத்த நினைக்காத, தீஞ்சிடுவேன். நெருப்பு சுட்டா சாம்பலாது மிஞ்சும். இந்த சுக்கிரன் சுட்டா சத்தியமா எதுவுமே மிஞ்சாது. எல்லாரும் பிறந்து ரவுடியாவான். நான் ரவுடியாவே பிறந்தவன். நீ கிரிமினல் லாயரை தான் பார்த்துருப்பேன். நான் லாயர்லேயே கிரிமினல். அங்கேயே போட்டா வக்கீல், லுங்கியை கட்டினா ரவுடி. இந்த சுக்கிரன் தப்ப தட்டி கேட்க மாட்டான், வெட்டி கேட்பான். நீ கோர்ட்டுக்கு போக முடியாது. சூரியன் உதிக்கிறதையும் சுக்கிரன் ஜெயிக்கிறதையும் தடுக்கிற சக்தி எவனுக்கும் கிடையாது. என் பணபலம் உனக்கு தெரியாது. என் மனபலம் உனக்கு புரியாது. பணம் 10 செய்யும், நான் 11 செய்வேன். நான் மந்திரி. நான் மக்களோட நண்பன்.
என் பதவியோட பவர் உனக்கு தெரியாது. பதவிங்கிறது பரம்பரை சொத்து இல்ல, பப்ளிக் உனக்கு போட்ட பிச்சையை திரும்ப கேட்க வச்சிடாத. வக்கீல், சும்மா வாய்ச்சவடால் வேண்டாம். நான் பார் கவுன்சில் வக்கீல் இல்ல, பாருக்கு போற வக்கீல். பட்டாளமே வந்தாலும் பட்டனை திறந்து விட்டு போறதுதான் பழக்கம். நீ புலிவால புடிச்சிட்ட. புலிவால புடிச்சது ஒரு சிங்கண்டா.